லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு, இல்லை அதை இந்த கரப்டட் சிஸ்டத்தை ரூட் காஸ் கண்டுபிடிச்சி அதை எப்படி நம்ம ஒழிக்கிறதுக்கான வழி இருக்குது அப்படின்னு காட்டினது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். அது எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முன்ன வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம், ஒரு அரசு அதிகாரி வந்து மாமா மச்சான் காசு அனுப்ப முடியல, ஊரில் இருந்து பாக்கெட்டில் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா நம்மளால் வச்சுருக்க முடியல, எல்லாமே கேள்வி கேட்டுன்னு இருக்கிறாங்க. இப்போ விஐபிகள் இவங்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கு நாங்கள் முந்திரி பக்கோடா வாங்கி கொடுக்கணும், டீ காஃபி வாங்கி கொடுக்கணும், இந்த செலவெல்லாம் நாங்கள் எப்படி கொடுக்கறது? அதனால தான் இப்போ ஊழல் லஞ்சம் அரசே வாங்கிறதுக்கு தூண்டுதுன்ற மாதிரியெல்லாம் போராட்டம் பண்ணுற பேரில் நம்ம பேசியிருந்தோம். இதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது முதலமைச்சர் கவனத்துக்கு போய் முதலமைச்சர் இதோட ரூட் காஸ் என்ன, நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படுறியாப்பா, மக்கள்கிட்ட நீ வந்து லஞ்சமாக வாங்கி அதை இங்கே செலவு பண்ணாத, அதுக்கான ஃபண்டை நாங்கள் அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 6.85 கோடி இதுக்காக மட்டுமே அலாட் பண்ணியிருக்காரு. நீங்கள் செலவு பண்ணுற காசை ப்ராப்பராக பில்லு கொடுத்து வவுச்சரைஸ் பண்ணி அதுக்கான ஃபண்டை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் அரசு அதிகாரிகளே, இது பேரில் நீங்கள் அங்கே மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்க வேண்டாம், உங்களோட பணியை மட்டும் நீங்கள் செய்யுங்க.